குருபியோ நமக. எல்லாருக்கும் வணக்கங்க, ஆத்மா வணக்கம். என்னுடைய பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு சொசைட்டிலேயோ ஒரு மனிதனுக்கோ தேவைப்படுற ஒரு பெரும்பாலான ஒரு சக்தியே அந்த ஒரு யோகம்தான். கடவுள் சக்தி, கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம், அந்த பிளெஸ்ஸிங்கு, இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு தேவை. அது வந்துட்டு அந்த மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும்? அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அது கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, அதுக்குன்னு ஒரு எலவேஷன் இருக்குது. ஸோ இப்போது நிறைய பேர் கிரியாயோகம் செய்கிறதுனால அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்குன்னு ஏற்படுற சக்திகள் என்னன்றது வந்துட்டு டீட்டெயில்டாக நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க கேள்விகள். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது அமையும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், பவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய முதுகெலும்பு 7 சக்கரங்களில் தங்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ஸில் ஒரு சேனல்லையும் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாளும். ஆனால் அது வயசாக ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். பிறந்ததுலேருந்து நம்ம வந்துட்டு காலி ஆகிறது வரைக்கும், இறப்பு வரைக்கும், ஒரு 60 வயசோ 70 வயசோ 35 வயசோ, சில பேர் வந்துட்டு 4 நாளில் கூட இறந்து போகிறவங்களாம் இருக்காங்க. குழந்தை பிறந்து 4 நாளில் இறந்து போன ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பெரும்பாலான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குண்டலினி சக்தி ட்ரிப் ஆகி காலியாக இருப்பாங்க. குண்டலினி சக்தி 4 நாளைக்கு தான் அது வந்துட்டு பவர் ஸ்டேஷன் ஏற்படுறதுக்கு தான் அது வந்திருக்கு. அதுக்கு தான் வந்துட்டு அது ஏற்படுத்திருக்கு. அட் த சேம் டைம் அது ஏற்பட்ட பிறகு 4வது நாள் அது வந்துட்டு ட்ரிப் ஆகிடும் டோட்டலாகவே. எப்போ ட்ரிப் ஆகுதோ உடம்பில் இருக்கிற ஒரு சக்கரமும், கால்லேருந்து, என்னங்க காலில் சக்கரம் இருக்குன்றீங்க, உண்மை அதுதான். நம்ம 7 சக்கரம் தான் மெயின் ஸ்டேஷன் தவிர மீதி உடலில் இருக்கிற நிறைய சக்கரங்கள் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட சக்கரங்கள். அத்தனை சக்கரங்களுமே பாடியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகி அப்படியே அதில் இருக்கிற எனர்ஜிலாம் வந்துட்டு போயிடும். இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உடல் கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றியாகவும் இல்லை. வெளி உலக செயல்களில் என்ன நடக்குது, கோவிலில் அது இது என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, நான் வந்து இந்த இதுக்கு மாலை போட்டுருவேன், அதுக்கு மாலை போட்டுருவேன், பூஜை போட்டுருவேன், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எல்லாம் செய்கிறோம் தவிர நம்மளை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தன், அதான் நம்ம கடவுள், நம்ம அப்பா, அவர் வந்துட்டு நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் என்ன வந்துட்டு லவ் பண்ணுறாரு, அவர் எதுக்காக நம்ம சிருஷ்டிக்கிறாரு, இதை பற்றி நம்ம வந்துட்டு யோசித்ததே கிடையாது ஒரு நாளைக்கும். நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆடு பலி கொடுத்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சாப்பிட்டா நான்வெஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம வந்துட்டு கடவுள் பேரை சொல்லி எது செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த தோஷம் இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த தோஷம் இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மக்களே, என்னைக்கு வெளி உலக செயல் நிப்பாட்டுறீங்களோ, அந்த ஒரு மனிதனுக்கு என்னைக்கு அது வந்துட்டு நிப்பாட்டுதோ, அப்போ அவனுக்கு இந்த புத்தியில் அவனுக்கு இறைவன் புத்தி தான் வரும் தவிர இந்த சித்தம், அகங்காரம், இந்த புத்தி எல்லாமே வந்துட்டு சிருஷ்டி அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகும். இது வந்துட்டு வெளி உலக விஷயத்தை நோக்கி செயல்படும் போது வெளியிலேருந்து நீங்கள் நினைக்கலாம், அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை பற்றி நானே நிறைய பேர் பார்ப்பேன். நிறைய பேர் யதார்த்தமாக பார்க்கும்போது இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு ப்ரௌடாக நினைப்பாங்க. அவங்க இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது ஒரு மனிதனும் ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றதே வந்துட்டு மனநோய். அது பெரிய மனநோய். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனைங்க. இதில் போய் வெயிட்டேஜ் உட்காந்துரும், அந்த மனசுலேருந்து அந்த விஷயத்தை அழித்து வெளியே தூக்கி போட முடியாது. அதனால் யாரை பற்றி அது தெரிஞ்சுக்காதீங்க. நான் வந்து அப்படி தான் இருப்பேன். எப்போவுமே ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பார்க்குறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை விட்டுட்டு கிரியா செய்யாத, யோகம் செய்யாத நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களால் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூச்சு அடக்கி அப்படி உட்காந்துட்டு பயிற்சி பண்ண தெரியலன்னா அப்புறம் வாட் ஃபார் லைஃப்? எதுக்கு லைஃப்? ஆனால் இந்த மிஷின் ஓடிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அது செஞ்சேன் தெரியுமா, இது செஞ்சேன் தெரியுமா. டே, நீ என்னடா செஞ்ச? உன் மூளை அது வேலை செய்யுது, உனக்கு வர எண்ணம் அதுவே வருது, நீ உணவு சாப்பிட்ற அதுவே பசிக்குது, நீ சாப்பிட்ற பல்லு அதுவே வேலை செய்யுது. நீ என்ன மேனுவலாக செஞ்ச அப்படின்னா ஒன்று கூட இங்கே மேனுவலாக ஒரு மனுஷனும் செய்யவே முடியாதுங்க. அப்படி சரித்திரத்தை செஞ்சது ஒருத்தரும் கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. இதை மகா ஞானிகள், பெரிய பெரிய பில்லியனர்ஸே இதை ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் இந்த சயின்டிஃபிக்கான உடல்
இந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் வந்துட்டு ஜெனட்டிக்ஸ்லேருந்து சிலது வரும், சில பாடி வந்துட்டு இப்படி செயல்படும்னு சொல்லலாம். ஓகே, அது ஜெனட்டிக் செல்ஸில் போய் உட்காந்துரும். சில உடலில் இருக்கிற செல்ஸ் வந்து அது நம்ம செயலில் இல்லை. அது எப்படி வருது, என்ன டைம்லைனில் வந்துட்டு அது நம்மளுடைய பாடியில் சிலது ஆக்டிவேட் ஆகுது, எந்த டைம்லைனில் டிசீஸ் வந்துட்டு ஹீல் ஆகுது, டிசீஸ் ஆக்டிவேட் ஆகுது, இது எதுவுமே தெரியல. ஸோ பாடியில் நடக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கர்மாவோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத சயின்டிஸ்ட்டே ஒத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு கார்மிக் மெமரி இல்லைனா உடலில் அது இவனுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த சிருஷ்டி ஆகப்பட்டதே ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் வந்துட்டு அவனை பற்றி இவனை பற்றி, அந்த கோவில் இந்த கோவில், இந்த சிலை இப்படி வைக்கணும், அந்த பரிகாரம் இப்படி பண்ணணும், இந்த நட்சத்திரம் இங்கே வந்துருச்சுன்னா வந்துட்டு எனக்கு தோஷம் வந்துடும். ஏன் ஒன்று கேட்குறேன், 1 கோடி ரூபாய் நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க, இல்லை வந்துட்டு ரத்த கரையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் ஸ்பாட் அவுட்டு, ராவுகாலம் யமகண்டம் பார்த்துட்டு போவீங்களா? மனுஷனுக்கு நிலாவுக்கு போயிட்டு மார்ஸுக்கே வந்துட்டு நம்ம எலான் மஸ்க் அவர்கள் போக போகிறாரு 2030 பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ அட்வான்ஸான மனுஷனுக்கு வந்து இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு வேர்ல்டு. ஒரு செல்ஃபோனில் வந்துட்டு ஒரு ஐஃபோனோ ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இதுவோ அதுவோ அந்த ப்ராசஸிங் சிப்ஸ்லேருந்து எல்லா மெமரியிலேருந்து எல்லாமே தெரியுது. இவ்வளோ அட்வான்ஸான ஒரு மனிதனால் ஒரு சின்ன கடவுள் விஷயம், சின்னது தான் அது, பெரிய விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க, சின்ன விஷயந்தான் அது. இறைவனை தேடுவது சின்ன பேசிக் விஷயந்தான். அது உள்ளே தேடுவதுன்றது பேசிக், ஆனால் அதை அட்டைன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். திருமூலர் ஐயா சொல்கிறார், நிறைய பேர் தான் கடவுள்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது, விட்டுருங்க, உங்களுக்கே தெரியல. ஃபஸ்ட்டு 3000 வருஷமாக திரிஞ்சு சுற்றுறேன்டா, 3000 வருஷமாக தன்னை தேடி சித்தராகி அடுத்தடுத்த மல்டி யூனிவர்ஸ் போய் பேரலல் யூனிவர்ஸ் போய் பல அண்டங்களை வந்துட்டு பார்த்த ஒரு மகான் சித்தன் திருமூலர். அப்பேற்பட்ட திருமூலர் தான் சயின்ஸுன்ற ஒரு பொருளே வந்துட்டு உள்ள எடுத்துகிட்டு வந்தது. அப்பேற்பட்டவர் மல்டிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நுழைஞ்சார், ஸ்பேஸுக்கு முதல்ல நுழைஞ்சார், ஆன் ரெக்கார்டு வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட திருமூலர் 3000 வருஷமாக தேடுறேன்டா, கடவுளுன்ற ஒரு பொருள் சிருஷ்டி எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்றது. அப்பேற்பட்ட கடவுளாகப்பட்ட ஒரு விஷயம் தெரியாத ஒரு பொருளை நோக்கி மனித கற்பனையிலே அலைஞ்சு திரிஞ்சு அதில் நிம்மதி இல்லாத போயிடுது. அதில் பயத்தோடையே வாழ்ந்து உங்களுடைய ப்ரெசண்ட்டை நீங்கள் மறந்துடுறீங்க.